அடுத்தது என்ன? ரசா. விஸ்தார, ரசா, சேவையா 3. 4வது தத்து ஸ்திதின்னு சொன்னேன். 2வது பகுதி என்ன? ஐயா இங்க இடையில இது உங்களுக்கு ஒரு கேள்விக்கான நேரம். நான் இதுவரையிலும் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் ஏதேனும் இருந்தால் அல்லது விவரம் ஏதேனும் தெரியணும் அப்படின்னா இந்த கேப் ஒரு 10 நிமிஷம் நம்ம, ஏன்னா ஒரு கட்டத்தை தாண்டுகின்ற பொழுது இந்த விஸ்தாரா என்பதில் ஏதேனும் கேட்க வேண்டும் இருந்தால் கேட்டுங்க, கேட்கலாம், கேள்விகள் கேட்கலாம், எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா தெளிவாக ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் தெளிவில்லாம நம்ம அடுத்த நேரத்துக்கு போக முடியாது. யாரேனும் கேள்விகள் உண்டா? கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஓகே, யாரோட மைக்கும் ஆன் ஆகல. சரி, நம்ம அடுத்ததுக்கு அப்ப போலாம். இப்ப அடுத்தது 2வது ரசா. இப்ப விஸ்தாரா என்று சொன்னால் விரிவாக்கம் என்று சொன்னேன். விரிவாக்கம் என்பது மனம் அல்லது அறிவு. இப்ப இந்த மனித தேகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவு, இந்த 6வது அறிவை நீங்க விரிவாக்குற முயற்சி தான் இந்த விஸ்தாரா என்பது. இல்லைன்னா அது விரிவடையாது. அந்த விரிவடைவதற்கான முயற்சிகள் தான் இந்த 3. இதையும் பார்க்கிறோம். இப்போ விஸ்தாரத்தை பார்த்துட்டோம். அடுத்தது ரசா என்று சொன்னால் இந்த ஆங்கிலத்துல ஃப்ளோ அல்லது இயல்பான ஓட்டம். இப்போ ஒரு நீரோடை இருக்கிறது அல்லது ஒரு நதி இருக்கிறது. இப்போ அந்த நதி ஒரு இடத்துல தொடங்கி அது தானாக அதுவாக, யாரும் ஒரு நதிக்கு யாரும் நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லல, அதுவாக போய் எங்க போய் கலக்குது? கடல்ல கலக்குது. இது இந்த ஃப்ளோ நேச்சுரலா ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல அப்படிதான் வரும். காற்று என்பது அது இயல்பாக அது வீசும். அப்ப இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே யாருடைய தாளத்துக்கு ஏற்றவாறு ஆடிக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இது அந்த படைத்தவன். அவன் எப்படியெல்லாம் ஆட்டிவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்று பாடுறார். அது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு சினிமா பாட்டு மாதிரி தெரிஞ்சாலும் அவன் என்ன ஆட்டு வைக்கின்றானோ அதன்படிதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற, அதாவது சட்டம்னு அர்த்தம், அவனுடைய ரூல். அப்போ இந்த ரசா என்பது என்னன்னா அவனுடைய ரூல். இப்ப இந்த ஃப்ளோ, இப்ப இந்த ஜீவனுடைய ஃப்ளோ எப்படி போகுது? இப்ப காத்து ஃப்ளோ, ஒரு நீர் நதி அதனுடைய ஃப்ளோல போய் கடலோட கடக்குது. ஆனா ஒரு ஜீவன் ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? பஞ்சபூதத்துக்குள்ளார நீங்க இருந்தீங்க, வெறும் மண்ணுக்குள்ள இருந்து நீங்க வந்துடல. ஒரு அறிவாக 2 அறிவாக அந்த மண் எங்க இருந்து வந்துச்சு? நெருப்புக்குள்ள இருந்தானே வந்துச்சு, நெருப்பா தானே இருந்துச்சு. அதை நீர் குளிர்விச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நெருப்பு என்பது மேற்பகுதி குளிர்ந்து நீர் தேங்கி நின்று அதுல இருந்து உயிர்கள் தோன்றியதுன்னு சொன்னோம். தாவரங்கள், மீன், அதெல்லாம் நீர்ல வாழக்கூடிய உயிரினங்களை தோன்றுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த உயிர்ல ஓரறிவு இருந்துதான் இப்ப இன்னைக்கு வந்திருக்கோம். அப்ப 6ல இருந்து 1 நம்ம 1க்கு போறோம். 1ல இருந்து மறுபடியும் மண்ணுக்குள்ள போறோம். மண்ணுல இருந்து நீருக்குள்ள போவோம். நீருக்குள்ள நெருப்பு, நெருப்புல இருந்து நீங்க அப்படியே வாயுல இருந்து ஆகாயம். எங்க இருந்து வந்துச்சோ அதுதான் தோற்றத்தை மாத்தி 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 அதுல இருந்து ஒவ்வொரு துகள்களும் அணுக்களும். அணுக்கள் என்பது கண்ணால் பார்க்கக்கூடிய அணுக்களை தான் நாம பேசுறோம். ஆனா கண்ணால பார்க்காத அணுக்கள் இருக்கிறது. இப்ப இந்த உடம்பு முழுசும் அணுக்களால செய்யப்பட்டது இல்லையா? ஒவ்வொன்றுக்குமே ஒரு அணுக்களால தான், உயிர் அணுக்களால தான் செய்யப்பட்டிருக்குது. ஆனா மனம் என்பது கண்ணுக்கு தெரியற பொருளா? மனம் என்ற ஒன்று இருக்குது இல்ல? ஒண்ணு இருக்குதுன்னா அது செய்யப்பட்டது தானே. யாரு செஞ்சாங்க? அவன் செஞ்சிருக்கான். ஆனா அவன் கொடுத்தது தானே, அவன் கிரியேட் பண்ணதானே. அவன் ஒண்ணு செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அது வேற ஒரு பொருளை செஞ்சிருக்கிறான். அது உங்க அறிவுக்கு எட்டல, உங்க புலன்களுக்கு தெரியல, உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனாலும் அது கண்ணுக்கு தெரியாத பொருள் என்று சொல்றோம் அத. ஆனா அது பொருள். அப்ப அதுவும் பல அணுக்களால செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. அங்கிருந்துதான் தொடங்குனுச்சு. கண்ணுக்கு தெரியாத நிலையில இருந்து கண்ணுக்கு தெரிய ஒன்றா இந்த படைப்பின் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் ஃப்ளோ. எங்க இருந்து தொடங்கி ஆகாயம் என்ற நிலையிலிருந்து இந்த புற உலகத்துல தோன்றி உயிருள்ள நிலையாக தோங்கி அடுத்தது எங்க இருந்து தொடங்குனுச்சோ அங்கதான் முடிவு நிலை புள்ளி என்பதையும் நாம பார்த்தோம்.
தொடங்குகின்ற புள்ளி ஒரே ஒரு புள்ளி தான். ஏன்னா ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அந்த ஒரு பொருளில் தான் எல்லாம் வந்தது. அதைத்தான் நாம பரம்பொருள் என்றும் இறைவன் என்றும் கடவுள் என்றும் அவனை பெயரிட்டு அழைக்கின்றோம். அப்ப அந்த தொடங்கிய புள்ளியில தான் மறுபடியும் எல்லாமே எங்க இருந்து வந்துச்சோ அங்கதான் திரும்பி போயாகணும். இதுதான் இந்த ஃப்ளோ. அப்ப மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் இட்ட கட்டளை என்ன? அடுத்த நிலைக்கு போகணுன்றதுதான் மனிதர்களுக்கு அவன் இட்ட கட்டளை. இதை புரிந்து கொள்ளணும். அப்ப உங்களுடைய ஃப்ளோ நீங்க என்ன பண்ணணும்? இந்த நதி, இந்த ஜீவ நதி எதை நோக்கி ஓடுகின்றது? ஜீவனற்ற நிலையிலிருந்து ஜீவனாக மாறி அதிலிருந்து அடுத்த கட்டத்தை தோங்கி இந்த ஜீவன் அந்த பரமஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சியை யாராவது மாற்ற முடியுமா? யாராவது மாற்ற முடியுமா? ஆனா மனிதன் என்ன பண்றான்? தன்னுடைய குறைமதியால, அறியாமையால நாம எங்க போகணும்னு சிலருக்கு வழி யாரும் காட்டல. வழி யாராவது சொல்லி கொடுத்தாலும் அதை தொடங்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு தயக்கம். அதை தொடங்கினாலும் பாதியிலே சில பேர் விட்டுறாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது அவனுடைய இயலாமையினால அவன் என்ன பண்றான்? மறுபடியும் இப்ப நீ கண்ணை மூடிக்கிட்டே போய் ஏதாவது இடிச்சுக்கிட்டா வலிக்கத்தானங்க செய்யும். கண்ணு கொடுத்திருக்காரு, பார்த்து போகணும். அது மாதிரி அறிவு கொடுத்திருக்காரு, தெரிஞ்சுக்கணும், பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த ஓட்டம், இந்த ஃப்ளோ எங்கிருந்து துவங்கி எங்க போகணுன்றது அவன் கிரியேட் பண்ண ரிவர். இது இந்த ஜீவ நதி எங்க இருந்து தொடங்குச்சு மறுபடியும் அங்கதான் போகுது. ஆறு கடலுக்கு போகும், கடல் நீரா மாறி மறுபடியும் மழையா பெய்யும், மறுபடியும் ஆறா ஓடும். இந்த சுழற்சி தான் இது. அப்போ மனிதன் என்ன பண்ணும்? அவனுடைய ரித்தம் என்ன? எவ்ரிதிங் சிஸ்டமா நடக்குது பிரபஞ்சத்துல. அப்ப மனிதனாகி நீ எங்க போகணுன்றது சிஸ்டத்தை கொடுத்திருக்காரு. எல்லாமே அவன் கொடுத்ததுதான். நாம சும்மா பேசிக்குவோம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த பேசணும். எல்லாமே அவன் தான் கொடுத்தான். இப்போ ஒரு அறிவாளி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான். உதாரணமா நெருப்பு ஒரு காலத்துல கண்டுபிடிக்காம இருந்துச்சு. ஆனா எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால திடீர்னு நெருப்பை கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்? மரங்களும் அது இதுவும் காத்துல அது இது உரசி போய் ஏதோ ஃபயர் ஆச்சு. ஆனா அது என்னன்னே தெரியல. முதல்ல அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது, நெருப்புன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா அதுல இருந்து அவ்வளவு சூடு வெப்பம் வருது, பக்கத்துல போக முடியலதான் பார்த்தோன்னே. அப்ப இது எப்படி உண்டானுச்சுன்னு அவன் அறிவை பயன்படுத்தி ஒன்னோட ஒண்ணு உரசிச்சு மரம், அங்க இருந்து நெருப்பு வந்துச்சு. ஏன் நாம எதையாவது உரசி பார்த்தா என்ன? இப்படிதான் வந்துச்சு. ஆனா நாம நினைக்கிறோம் எவனோ ஒருத்தர் இந்த நெருப்பை கண்டுபிடிச்சான்னு. நீங்க அப்படியா நினைக்கிறீங்க? இல்ல. இந்த மனிதன் வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அவனாக உருவாக்கி தருகின்றான். அது ஏதோ ஒரு பொருளில் தான் உருவாகணும். இதுதான் உண்மை. இதுதான் ஃப்ளோ. நாம நினைச்சோம் இவன் நெருப்பு கண்டுபிடிச்சான், இவன் ராக்கெட்டை கண்டுபிடிச்சான். இல்ல, மனிதன் இந்த நிலைக்கு இந்த அறிவின் மூலமாக விஞ்ஞானத்துல இவன் அடுத்தடுத்த நிலைக்கு போகணுன்றத அப்படி ஒரு மனிதன் இடத்திலிருந்து அவன் உருவாக்க வச்சான் என்பதுதான் உண்மை. இதை நீங்க ஏத்துக்கொள்றீங்களா மறுக்கலாம் எனக்கு தெரியாது. ஆக இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறது எல்லாமே இந்த உயிர்களுக்காக, மனித உயிர்களுக்காக. எதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞான பேர்ல வருதோ இதெல்லாம் அவன் தெரிவிக்கின்றான். அவன் தெரிவிக்கவில்லை என்றால் எந்த மனிதனும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுலதான் மார் தட்டிக்கிறான், நான் கண்டுபிடிச்சேன். கிடையவே கிடையாது. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆகவே இந்த ஃப்ளோ என்பது, ரசா என்பது என்ன அப்படின்னா, அவன் இப்படிதான் ஓடணும்னு அவன் ட்ராக் அமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ட்ராக்ன்றது என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுனாதான் நீங்க அதுல போக முடியும். ஒரு ஆத்துல போகணும்னா அதுக்கு போட்டு வேணும், அதுக்கு ஒரு துடுப்பு வேணும் இல்லையா? அது மாதிரி என்னென்ன உபகரணங்கள் வேணுமோ அதெல்லாம் அவன் கொடுத்திருக்கான். அதையெல்லாம் நீங்க பயன்படுத்தி போகணும். தவம் செய்வதற்கு என்ன வேணும்? தவம் செய்வதற்குன்றது சில குவாலிட்டி, அதெல்லாம் யமனியமத்துல பார்த்துட்டோம். அஷ்டாங்க யோகத்துல இந்த கோட்பாடுகள் இருந்தாதான் ஒருத்தரால தவம் செய்ய முடியும். தவம் செய்துதான் இது போக முடியும்னு சொல்லிட்டோம் இங்க. ஆனா அந்த தவத்தை செய்யணும்னா எதெல்லாம் நீங்க பின்பற்றினா அந்த தவத்தை ஒழுங்கா செய்ய முடியும் அப்படின்றது. நான் பேசுறது கேட்குதான்னு மட்டும் பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்ல ஏதோ பிரச்சனை வர மாதிரி ஸ்கிரீன்ல அப்பப்போ சொல்லுது. கேட்கலன்னா உடனடியா நீங்க எனக்கு தெரிவிங்க. ஓகே. ஆகவே இந்த ரசா என்பது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நியமங்கள். அதே மாதிரி உங்களுடைய குரு எதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுனாரோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும். ஏன்னா
குருரேவ அங்க பரமா பிரம்மா அவரு. அப்போ நீங்க அந்த குரு என்ன சொன்னாரோ தியானம் நீங்க குரு இடத்துல தான் கத்துக்கணும். தீட்சை வாங்குறீங்க, அந்த வாங்கிக்கிட்டு அவர் என்னன்னா சொல்லியிருக்காரோ அந்த தான் செய்யணும். அப்போ குரு பிரம்மம் தான் குருவா வருகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அதான் சொல்றது தந்திர சாஸ்திரத்துல சிவபெருமான் இயற்றிய அந்த தந்திர சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இங்க மந்திர மூலம் குரு வாக்கியம். அப்போ குருவனுடைய என்னென்ன உங்களுக்கு உபதேசங்கள் இருக்குதோ, குரு வாக்கியம் என்றால் குருவனுடைய உபதேசங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு உபதேசம் பண்ணாரோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும். அந்த குருவை நீங்க ஃபாலோ பண்ணாம, அவருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணாம இந்த ஃப்ளோல போக முடியாது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் சீக்கிரட், குருவுக்கு தான் தெரியும் சீக்கிரட்டு. நீங்க என்னென்னலாம் பண்ணாக்கா நீங்க இந்த தியானத்துல உங்களுடைய தவத்துல வெற்றி அடைய முடியும். உங்களுடைய பிசிக்கல் லைஃப்ல என்னென்ன ஃபாலோ பண்ணும், சைக்கிக் லெவல்ல மன அளவுல எதையெல்லாம் நீங்க திங்க் பண்ணணும், எந்தெந்த நினைவுகளை நீங்க தள்ளி வைக்கணும், இதெல்லாம் அவர் சொல்றாரு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம நீங்க தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த ஃப்ளோ என்பது என்னன்னா, அவர் போட்ட தாளம், அவர் போடுற அந்த சட்டம், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அடுத்தது இது ஒரு வகையில இருக்குதா? இப்ப பாருங்க, ஓகேவா? ஃப்ளோ போதும். ஏன்னா அதிகமா உங்களுக்கு நான் விவரம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை.